பொதுவாவே ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்னா, கண்டிப்பா நம்ம ஸ்வீட் வச்சு தான் கொண்டாடுவோம். ஸ்வீட்ஸ்ல நெறைய வெரைட்டியான ஸ்வீட்ஸ் நம்ம வீட்லயே பண்ணிடலாம். அதுலயும் இந்த பாதாம் அல்வா செய்தீங்கன்னா, அவ்ளோ சுவையா இருக்கும். இது டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அப்படியே கடைகள்ல வாங்குற மாரி இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றது? என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. 1 கப் பாதாம் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு, அடுத்த நாள் தோல் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி, செய்றதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி சுடு தண்ணீல ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்ல பாதாம் மெஷர் பண்ணி எடுத்தோமோ, அதே கப்ல 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். அல்வாக்கு ஃப்ளேவர் அண்ட் கலர் என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா பால்ல குங்குமப்பூ சேர்த்து, அதுவும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாதாம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் பாதாம் அல்வா ரொம்ப சுவையா இருக்கும். கடாய் சூடானதும் காய்ச்சி ஆற வச்ச 3/4 கப் பால் சேர்த்துடலாம். இது கூடவே அரைச்சு வச்சிருக்க பாதாம் பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடலாம். 2 to 3 மினிட்ஸ் நல்லா கலந்துட்டே இருக்கணும். அப்பதான் இது பாலோட சேர்ந்து நல்லா திக்காகும். பாதாம் அல்வாக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க குங்குமப்பூ பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்காகணும். இந்த மாதிரி திக்கானதும் எடுத்திருக்க 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் மறுபடியும் அல்வா தண்ணியா ஆயிடும். தண்ணியானதும் கலந்துட்டே இருக்கணும். கலந்துட்டு இடையில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 6லிருந்து 7 டேபிள் ஸ்பூன் நெய் அல்வாக்கு கண்டிப்பா தேவைப்படும். இந்த அல்வா நல்ல திக்காகி இருக்கு பாருங்க. இப்படி எடுத்து நம்ம விட்டாலே கீழே விழும். அந்த அளவுக்கு கடாயிலே ஒட்டாம வரும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்ல வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆறுனதும் சர்வ் பண்ணிடலாம். இந்த அல்வாவை நீங்க ஒரு தடவை செய்தீங்கன்னா எல்லாரும் அடிக்கடி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது வீட்ல செய்ததுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கடையில வாங்கின மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து அசத்துங்க. இந்த ரெசிபி டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.